எனக்கு ரொம்ப நாளாவே அந்த கார்டனிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, அவங்க ஏதாவது பறிச்சுட்டு, இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்து கிடைச்ச காய்கறி இதான்னு சொல்லிட்டு கடைசி ஹேப்பி கார்டனிங் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அத பார்க்கும்போது ரொம்பவே ஆசையா இருக்கும். நம்ம வந்து அது மாரிலாம் வீடியோ பண்ண முடியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்ல சூப்பரா 2 பாவக்கா பிஞ்சு வந்துச்சு. ஆனா அது நான் வச்சேனான்னு கேட்டா நான் வைக்கவே இல்ல. எனக்கு சர்ப்ரைஸா வந்த மரம்ன்னு சொன்னேனே, அதுதான். அதுல 2 பாவக்கா கிடைச்சிருந்துச்சு. சரி அத இன்னைக்கு எடுத்தாச்சு சமையலுக்கு. அது கூடவே சேர்ந்து ஒரு தக்காளி கொடி வந்துருந்துச்சு. அதுல 4 பிஞ்சு விட்டுருக்கு தக்காளி. சரி தொட்டுக்கிறதுக்கு ஒரு காய் கிடைச்சுச்சு. குழம்புக்கு ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு மணத்தக்காளி கீரை பார்த்தேன். நல்லா துளுத்து வந்துருந்துச்சு. அப்புறம் அதுலேருந்து கட்டிங்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே மணத்தக்காளி கீரை போட்டு சூப் மாரி வச்சுட்டு பாவக்காய் ஃப்ரை பண்ணோம்னா சூப்பரா இருக்கும்னு சொல்லி தான் அப்படியே எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு கீரைய கிள்ளி எடுத்துட்டேன். நெறைய பழம் வந்துச்சு மணத்தக்காளி பழம். அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து புளிக்குழம்பு வச்சோம்னா சூப்பரா இருக்கும். அரிசி களைஞ்ச தண்ணிய எப்பவுமே வேஸ்ட் பண்ணாம எடுத்து வச்சுருவேன். செடிக்கெல்லாம் அதையே தான் ஊத்தி விடுவேன். பாவக்காயும் கிளீன் பண்ணி அப்படி நைஸா அரிஞ்சு வச்சுட்டேன். அப்படியே நம்ம வந்து ஃப்ரை மாரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, அது கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திட்டு, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, எடுத்து வச்சிருக்க பாவக்காயும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிட்டு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் மட்டும் போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிட்டு, கடைசியா கொஞ்சோண்டு வெல்லமும், நாட்டு சர்க்கரையும் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரா இருக்கும். கையோட மணத்தக்காளி போட்டு சூப்பும் ரெடி பண்ணிட்டேன். என்னதான் நம்ம காய்கறி கடையில வாங்கி சமைச்சு சாப்பிட்டாலும், நம்ம வீட்ல இருந்து இந்த மாரி ஏதாச்சும் நம்மளால முடிஞ்ச காய்கறிய போட்டு சமைச்சு சாப்பிடும்போது, அதுல ஒரு ருசியே தனிதான். அதோட ஃபீலுமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.